அதாவது செங்கோட்டையன் காலாவதியான மாத்திரை, அது முடிந்து போன ஒன்று. ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர். அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அமைச்சரானவர் செங்கோட்டையன் அவர்கள். இப்போது தாவேக்காவுக்கு போய் அவர் என்ன பெரிய சாதனைகளை நிகழ்த்த போகிறார்? இங்கு பல்லு போனவர்கள், சொல்லு போனவர்கள், செல்வாக்கு இழந்தவர்கள், பாவம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களையாக ஆளை பிடித்து தாவாக்காவில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த கட்சியும் வளராது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேதாரமும் கிடைக்காது. அதான் நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனத்துக்கு தமிழக அரசு உள்ளாக்கி இருக்கிறோம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தி இருக்க வேண்டும் தமிழக அரசு. அதை விடுத்து ஒரு மத மோதலை ஏற்படுத்த பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதால் இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு சுட்டி காட்டுகிறது. ஆக எல்லோருக்கும் பொதுவானவராக ஒரு அரசு இருக்க வேண்டும். அப்படி எல்லாருக்கும் பொதுவானவராக திமுக அரசு இல்லை என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய பார்வை. அதுதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கிறது. நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், பார்த்து கொண்டே இருக்க போகிறது. 8வது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 8வது உயரத்தில் ஒரு வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றும். கூட்டணி நிச்சயமாக நல்ல கூட்டணி விரைவில் அமையும். பார்க்கத்தான் போகிறீர்கள். தை பிறந்தால் வெளிப்பிறக்கும். பொறுமையாக இருங்கள். நல்ல கூட்டணி அமைந்த உடனே தலைமை கழகத்தின் சார்பாக உங்களுக்கு அறிவிக்க செய்வார்கள். அரசு நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சியாக நடத்தாமல் நடிகர்களை அழைத்து அவர்களை வற்புறுத்தி துன்புறுத்தி அவர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அந்த 10 லட்சம் பேர் இந்த லேப்டாப் வழங்குகிறோம் என்று சொல்லி பேரளவுக்கு 10,000 பேருக்கு வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பொதுவானவர்களை அரசியல் மேடைகளை போல பயன்படுத்தி இந்த ஆட்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுவானவர்களை, அதுவும் திரைத்துறையினரை இது போன்ற நிகழ்ச்சிகளை பயன்படுத்துவது மக்களுடைய அதிருப்தியைத்தான் இவர்கள் சம்பாதிக்கும். புதிதாக முளைத்த போராளிகள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற கடுமையான சட்ட ஒழுங்கு சரிவிலிருந்து, ஊழலிலிருந்து, அமைச்சர்களுடைய மிகப்பெரிய ஊழலிலிருந்து எங்கே இவர்கள் அதையெல்லாம் சுட்டி காட்ட தவறிவிட்டார்கள் அந்த பழைய போராளிகள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தங்களை பயன்படுத்தி கொண்டு திமுக தனது ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்ப்பதிலே இருப்பார்கள். ஆகவே இவரிடமிருந்து நடிகர்கள், பொதுவானவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தமிழக அரசியலுக்கு ஏற்கனவே குடும்ப அரசியல் திமுகவின் குடும்ப அரசியல் பிரபலமான ஒன்று. ஏற்கனவே இருந்திருக்கிற மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் வந்தார். அதற்கு பிறகு அழகிரி வந்தார். கூட்டணியிலே அவங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டது. இப்போது உதயநிதி வந்திருக்கிறார். பராசக்தியிலே வசனம் எழுதி பிழைத்தவர் திரு கருணாநிதி. இன்று பராசக்தி படத்தை அவருடைய பேரன் இன்பநிதி எடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர் குடும்பம் வளர்ந்திருக்கிறது. ஏகபோக கொள்முதலில் இருக்கிறார்கள். இப்போது மீண்டும் ஒருவரை மாநில அரசியலுக்கு கொண்டு வருவது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.